நடிகர் சூர்யா வீட்டிற்குள் நடந்த தங்க மோசடி. யார் அந்த பெண்? நடந்தது என்ன? குறைந்த விலையில் தங்க காசு வாங்கி தருவதாக கூறி நடிகர் சூர்யாவின் தனி பாதுகாவலரிடம் 42 லட்சத்தை சுருட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த தாய், மகன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அந்தோணி சார்ஜ் பிரபு ஆயுதப்படையில் முதல் நிலை காவலராக பணியாற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக நடிகர் சூர்யாவின் தனி பாதுகாவலராக இருந்து வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன் மாம்பழம் காவல் நிலையத்தில் பரபரப்பான புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் சூர்யா வீட்டில் வேலை பார்த்து வந்த டி-நகரை சேர்ந்த சுலோச்சனா மற்றும் அவர்களது மகன்கள் தன்னிடம் குறைந்த விலைக்கு தங்க காசுகள் வாங்கி தருவதாக கூறி 42 லட்சம் ரூபாயை பெற்று விற்று ஏமாற்றிவிட்டதாக கூறினார். இதுகுறித்து சுலோச்சனாவிடம் போலீசார் விசாரணை நடத்தியிருந்த நிலையில் சுலோச்சனா குடும்பத்துடன் தலைமறைவானார். மேலும் அவர்களது செல்போன்களும் சுவிட்ச் ஆஃப் ஆனதால் விசாரணை மேற்கொள்வதில் போலீசாருக்கு சிரமம் ஏற்பட்டது. பின்னர் போலீசார் துருவி 100க்கும் மேற்பட்ட செல்போன்களை ஆய்வு செய்ததில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பதுங்கியிருந்த சுலோச்சனா, அவர்களது மகன்கள் பாலாஜி, பாஸ்கர், சகோதரி விஜயலட்சுமி ஆகிய 4 பேரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். 4 பேரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடு தகவல்கள் வெளியாகியுள்ளது. சுலோச்சனாவின் கணவர் பிரிந்து சென்று விட்டதால் அவர் குடும்பம் நடத்தவே மிகவும் சிரமப்பட்டுள்ளார். இதனால் வீட்டு வேலை செய்து 2 மகன்களையும் வளர்த்து வந்துள்ளார். சில ஆண்டுகளாக டி-நகரில் உள்ள சூர்யாவின் வீட்டில் சுலோச்சனா வேலை செய்துள்ளார். சுலோச்சனாவின் மகன்கள் சூர்யா வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்றதால் சூர்யா வீட்டில் இருக்கும் கார், ஆடம்பரமான பங்களாவை பார்த்து அவர்களுக்கும் ஆடம்பரமாக வாழ ஆசை வந்துள்ளது. இதனால் சுலோச்சனா அவரது 2 மகன்களும் சேர்ந்து தீபாவளி சீட்டு நடத்தியுள்ளனர். இதில் சிலர் சேர்ந்தாலும் பணம் போதுமானதாக கிடைக்கவில்லை. இதனால் தீபாவளி பண்டின் மூலம் அறிமுகமான நண்பர்களை வைத்து மிகப்பெரிய மோசடி ஒன்றை நடத்த திட்டமிட்டிருந்தார். அதாவது 50,000 ரூபாய் பணம் கொடுத்தால் 1 மாதத்தில் 1 கிராம் தங்க காசு தருவதாகவும், அதேபோல 6,500 ரூபாய் கொடுத்தால் 1 வாரத்திற்குள் 1 கிராம் தங்க காசு தருவதாகவும் ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார். இதை நம்பி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பலரும் பணத்தை செலுத்தி வந்துள்ளனர். முதல் சில மாதங்களுக்கு பணம் செலுத்திய நபர்களுக்கு சரியான முறையில் தங்க காசுகளை வழங்கி நம்பிக்கை கொடுத்துள்ளார்கள். சில மாதங்களுக்கு பின்னர் தங்களிடம் பணம் கட்டுபவர்களிடம் கடைசியாக தன்னிடம் 600 தங்க காசுகள் மட்டுமே உள்ளது, யார் முதலில் பணம் தருகிறீர்களோ அவர்களுக்கு கொடுத்து விடுவேன் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இதையடுத்து சூர்யாவின் தனி பாதுகாவலரான அந்தோணி தந்தையின் மருத்துவ செலவிற்காக வைத்திருந்த 1 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார். சுலோச்சனா அந்த பணத்திற்கு ஏற்றது போல தங்க காசுகளையும் கொடுத்து அவரை நம்ப வைத்திருக்கிறார். கடைசியாக 600 தங்க காசுகள் மட்டுமே இருப்பதாக சுலோச்சனா சொன்னால், அதை வாங்குவதற்காக அந்தோணி மனைவியின் தங்க நகைகளை விற்றும் லோன் எடுத்தும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் கடன் வாங்கி சுலோச்சனாவிடம் பணத்தை கொடுத்திருக்கிறார். அதன் பின்னர்தான் காவலர்கள் அந்தோணிக்கு ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது. அடுத்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இதேபோல சுலோச்சனா பல்வேறு இடங்களில் 2 கோடிக்கும் மேல் மோசடி செய்து இருப்பதும், அந்த பணத்தை வைத்து உல்லாச வாழ்க்கை வாழ்ந்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வருகிறது. 4 பேரையும் கைது செய்திருக்கும் போலீசார் அவர்களிடம் இருந்து எந்த தங்க காசையோ பணத்தையோ மீட்கவில்லை. மோசடி செய்த பணத்தை எங்கே வைத்திருக்கிறீர்கள், யாரிடம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சுலோச்சனாவின் தங்க காசு மோசடி தெரிய வந்தவுடன் நடிகர் சூர்யா அவர்களை வேலையை விட்டு நிறுத்திவிட்டதாகவும் கூறப்படுகிறது.